காசாவில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயம் மீது நடத்திய தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேலுக்கு எதிரான கண்டனங்கள் வலுத்து வருகின்றன. இந்த தாக்குதல் தவறலாக நடத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். புனித தளமான தேவாலயம் மீது தாக்குதலை நடத்தியமை தொடர்பாக தாம் மிகுந்த வருத்தமடைவதாக இஸ்ரேலிய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக இஸ்ரேல் விசாரணைகளை மேற்கொள்ளும் எனவும் அவர் கூறியுள்ளார். பொதுமக்களையும் புனித இடங்களையும் தமது ராணுவம் இலக்கு வைக்கவில்லை எனவும் பெஞ்சமின் நெத்தன்யாகு குறிப்பிட்டுள்ளார். இந்த தேவாலயத்தில் பெரும்பாலும் பெண்கள் மற்றும் சிறார்கள் என 600க்கும் மேற்பட்டவர்கள் தஞ்சமடைந்திருந்த போது இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. தாக்குதலில் 3 பலியாகியுள்ளதுடன் குறைந்தது 10 பேர் காயமடைந்துள்ளனர். இதனிடையே தேவாலயம் மீதான இந்த தாக்குதல் ஜனாதிபதி டொனால்டு டிரம்புக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை என வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் கூறியுள்ளார். இது தனியொரு சம்பவம் அல்லவென சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதுடன் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் 6 தேவாலயங்கள் மீது தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. எனினும் இறுதியாக நடந்த தாக்குதலானது முற்றிலும் தற்செயலானது என இஸ்ரேலிய ராணுவம் குறிப்பிட்டுள்ளது.